Hi friends, welcome to 4 Star Studios. இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாரியில் சேஃப்டி பின் நிறைய யூஸ் பண்ணுவோம். சேஃப்டி பின் யூஸ் பண்ணும்போது அது எப்போயாவது உங்களுக்கு நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, சாரியை டேமேஜ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா பின்னோடைய இந்த அடி பாகத்துக்குள்ளே அந்த ஒரு வளைவாக ரவுண்டு மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இந்த சாரீ போய் மாட்டிக்கும். நீங்கள் ஒரு நாள் முழுக்க கட்டியிருக்கும் போது இங்கிட்ட அங்கிட்டும் சாரீ இழுபட்டு அது பார்த்திங்கன்னா இந்த கீழே உள்ளே போய் நல்லா சிக்கிக்கும். நீங்கள் வெறும்னா சாரீ மட்டும் பின் பண்ணினாலும் சரி, இல்லை ப்ளவுஸோடு சேர்த்து பின் பண்ண இடத்துலையும் ப்ளவுஸையும் டேமேஜ் பண்ணிடும், சாரியும் டேமேஜ் பண்ணிடும். உங்களுடைய காஸ்ட்லியான சாரீஸ் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான சாரீஸ்லாம் வந்து இதனால் டேமேஜ் ஆகியிருக்கும். நீங்கள் ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. இப்போ அந்த மாதிரி சாரீ வந்து சேஃப்டி பின்னால் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 5 டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பீட்ஸு பாசி இது மாதிரி நீங்கள் நிறைய வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து சாரீக்கு மேட்சாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கோல்டன் கலர் பீட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி கோல்டன் கலர் ஜரி இருக்கிற சாரியில் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பீடை தாண்டி உங்களுக்கு அந்த சாரீ வந்து இந்த சாரீ அந்த பின்னில் டேமேஜ் பண்ணக்கூடிய அந்த ரவுண்டான ஷேப் இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சாரீ வந்து வராது. இந்த பீடை தாண்டி சாரீ வந்து அந்த இடத்துல டச் ஆகாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சாரீ வந்து இதில் மாட்டி கிளியறதுங்கிறது அவாய்ட் ஆகும். நீங்கள் கீழ் பக்கமாக குத்துனீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மேலே போட்டு குத்துனீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் சாரீக்கு மேட்சிங்காக நீங்கள் இது மாதிரி நிறைய கலரான பீட்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் இப்படி மூவ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அடியில் வந்து ஒரு ஃபெவிக்விக் இல்லைனா கம்மு மாதிரி போட்டுட்டு இதை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஒட்டி வச்சுக்கலாம். அது அப்படியே இருக்கும். இப்போது 2வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோடலெலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு ரப்பரில் பின்னாடி தோடில் மாட்டுறதுக்கான திருகாணி இருக்குது இல்லையா, அதை வந்து இப்படி நீங்கள் இந்த சேஃப்டி பின்னில் இப்படி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி போடும்போதும் உங்களுக்கு சாரியை வந்து இது டேமேஜ் பண்ணாது. ஏன்னா இதுலேயுமே சாரீ வந்து அந்த ரப்பர் திருகாணி இருக்கு இல்லையா, அதை தாண்டி இந்த இடத்துல வந்து டச் ஆகாது. அப்போ வந்து உங்களுக்கு சாரீ வந்து டேமேஜ் ஆகாது. இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு போட்டிருக்கதே தெரியாது. பாருங்கள் இந்த மாதிரி. இது வந்து தோடுலலாம் இப்போ நிறைய பின்னாடி பக்கம் இதான் கொடுக்குறாங்க. இது நீங்கள் தனியாகவும் கடையில் கேட்டு ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லாம் கேட்டு வாங்கி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு அந்த பீட்ஸ் போட்டோம் இல்லையா, அது மாதிரி கீழே கலந்து வராது, நல்லா டைட்டாக இருக்கும் பாருங்கள், மூவ் ஆகாது. இது மாதிரி போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் சாரீ டேமேஜ் ஆகிறதுலேருந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ஷர்ட் பட்டன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கலராக உங்கள் சாரீக்கு மேட்சாக யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் உள்பக்கமாக சாரீக்கு அடியில் குத்துறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாரீ பட்டன்ஸ் போட்டுக்கிறதுனால உங்களுக்கு அது வந்து வெளியில் அசிங்கமாக தெரியாது, சாரீ வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நான் இப்போ வீடியோவில் தெரியணுங்கிறதுக்காக மேலே குத்தி காமிக்கிறேன். இதுவும் வந்து நீங்கள் வெளியில் தெரிகிற இடத்துல குத்துனீங்கன்னாக்கா நீங்கள் கலராக அதுக்கு மேட்சிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிரான்ஸ்பரண்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு தோடில் பின்னாடி தோடு லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கெலாம் வந்து ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க, ஒரு பட்டன் மாதிரி, அது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாரீஸ் மட்டும் இல்லை, நீங்கள் துப்பட்டாவிலையும் இந்த மாதிரி இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணலாம். துப்பட்டாவிலையும் நிறைய டைம் இந்த சேஃப்டி பின் பட்டு கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல துப்பட்டாலாம் கூட நமக்கு இதில் டேமேஜ் ஆகிடும். ஏன்னா துப்பட்டாலாம் சாரீ விட ரொம்ப நைஸாக இருக்கும் இல்லையா, அதனால். அடுத்ததான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் பொட்டு. என்கிட்ட இந்த மாதிரி ரொம்ப சின்ன சைஸ் பொட்டு தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ், இதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கி வச்சுக்கோங்க. இதுவுமே நீங்கள் உங்கள் சாரியோட கலருக்கு மேட்சிங்காக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எதுவுமே தெரியாது. இப்போ பாருங்கள், இந்த பொட்டோடைய சென்டரில் நம்ம இந்த பின்னை குத்தி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதை தாண்டியும் சாரீ வந்து நமக்கு அந்த டேமேஜ் பண்ணுற இடத்துக்கு வராது. ரொம்ப சின்ன சைஸ் பொட்டு தான் என்கிட்ட இருக்குது, அதனால் நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக அகலமாக இருக்கிற பொட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இதுவுமே நீங்கள் கலராக உங்கள் சாரீக்கு இல்லைனா உங்களுடைய துப்பட்டாவுக்கு மேட்சிங்காக நீங்கள் இதை வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியாது. பாருங்கள், இதுவுமே இதை தாண்டி சாரீ வந்து இதுக்குள்ளே சிக்கி டேமேஜ் ஆகிறது வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். இதுவும் உங்களுக்கு அசையாது, கலந்து வராது. இதுவும் ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும், அவசரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நெயில் பாலிஷ் வந்து எல்லார் வீட்லையும் இருக்கும். இப்போ இந்த நெயில் பாலிஷ் எடுத்து நம்ம அந்த பின்னுடைய அந்த கீழ் பக்கம் இந்த மாதிரி ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு கவர் மாதிரி அந்த இடத்துல வந்து கவர் ஆகி இருக்கும். இது நல்லா ட்ரை பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி ஒரு தற்காலிகமாக இந்த இடத்துல வந்து ஒரு கவர் மாதிரி கோட் ஆகி இருக்கிறதுனால இதை தாண்டி சேலை வந்து உள்ளே போகாது. இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். இது வந்து போயிடுச்சுன்னா நீங்கள் திரும்ப வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். இப்போ இது நெயில் பாலிஷ்க்கு பதிலாக நீங்கள் கம் ஏதாவது க்ளூ ஏதாவது இருந்தால் கூட அதையும் இந்த இடத்துல இந்த பின்னுடைய அடிப்பாகத்தில் அப்ளை பண்ணி அதை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேரீயில் யூஸ் பண்ணிக்கலாம். இதனாலையும் சேரீ வந்து டேமேஜ் ஆகிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி நிறைய டைம் நீங்கள் இந்த மாதிரி பின் வந்து மாட்டி அது சேரீ டேமேஜ் ஆகிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற இந்த 5 டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லை எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதனால் உங்களுடைய நல்ல நல்ல சாரீஸ் எல்லாமே வந்து வீணாக போகிறத இல்லைனா கிழிஞ்சு போய் டேமேஜ் ஆகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.